சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி AHM மர்லின். ரோஸ்பானே இந்த போதும் தண்ணில தொட்டு தொட்டு தின்னையிலும் பொல் சம்பல் செய்யவானா பிளேண்டியே ஊற்றி தந்தா போதும் மைமூன். நீ பாத்துங்க இந்த போய நாள்ல என்ன ரோஸ்பான் இந்தாங்க இந்த பிளேண்டியை குடிங்க. இன்றைக்கு பிளேண்டி செல்லி வேலை டேஸ்ட் அதை விட டேஸ்டான நீ சொன்னீங்க. செல்லவா நான் செல்லவா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்மானா. வலைக்கும் சலாம் வாங்க. அதென்ன டேஸ்டான ஜாதி நியூஸ் எல்லாம் உங்களை விட்டா தாருக்கிட்ட ஈக்கிது. சும்மா 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 நக்கல் அடிக்க வானம் சாஹிப் நானா. சரி விஷயத்த சொல்லுங்களே. எங்கட பள்ளத்தூட்டுல கொஞ்ச நாளாவே பெரிய பரபரை ஆயிக்கு. இந்த சாச்சா இடையில புகுந்து குழப்பாம அவரை பேச விடுங்களே நீங்க. அங்க மூத்த பொடியன்ற பேரு ரிஸ்வானோ உம்மாக்காரி அவனுக்கிட்ட எனக்கு டியூஷன் ஃபீஸ் தந்து இப்ப கையெல்லாம் காஞ்சி பைத்திக்கு. நீ படிச்சு கிழிச்சது போதும், படிப்பை விட்டு போட்டு ஒரு 2 வருஷம் கட்டார் பைத்து வா. இப்படி உம்மாக்காரி எப்ப பார்த்தாலும் உருட்டி லெட போட்டுக்கொண்டே. அப்ப அவங்களோட அடுத்த வீட்டுல என்னமாவது துபாய், கட்டார், ஜப்பான் சாமான்கள் சட்டிவல் மின்னுறது மாதிரி உம்மாக்காரி பார்த்துப்பா. அதுக்கு தான் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் எங்க சீதைகளுக்கு பிடிக்கிற வியாதி அதுதானே. டெங்கையும் பார்க்க தொங்குற பொல்லாத வியாதி அது. இனி விஷயம் சொல்லுங்க யூசுப்னா. பொடியன் நல்ல கெட்டிக்காரன், ஓலவல் எல்லாம் நல்லாவே பாஸ் பண்ண பொடியன். ஆனா இந்த உம்மாக்காரிக்கு அதெல்லாம் தலைக்கேறல. இந்த வேப்பெண்ணையை கரைச்சி பறக்கின மாதிரி பொடியனுக்கு காதில் ஊதி கொண்டே இருந்தா. பச்சை மடத்தன்னு சொல்லுங்க. தன் மனசுல இந்த ஆசையை மகனுக்கிட்ட கொட்டி கொண்டே இருந்தான். என் மவனே படிப்பும் மண்ணாங்காட்டியும் பேசாம சம்பாதிக்கிற வழிய பாரு. நாங்களும் பசந்தா ஊடு கட்டணும். தங்கச்சி பாருங்க காதுல கழுத்துல நகை நட்டோட முழு கோழி வச்சு பெரிய ஹோல்ல கல்யாணம் செய்யணும். இப்படி கரைச்சிக்கிட்டே இருப்பாவா. இன்னைக்கு எல்லாருக்கும் இதுதானே பிரச்சனை. பசந்தா ஊடு கட்டணும், பசந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அதுவும் ஊர் சனங்க மூக்கில் விரல வைக்கிற மாதிரி ஹைஃபையா செய்யணும். என்ன நினப்பு, அர்த்தமில்லா மிதப்பு. கடைசியில் பொடியனை பார்த்து 2 வருஷம் சரி இருந்துட்டு வராமனே அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாவா. வீட்டு தலைவர் வாப்பாக்காரன் ஹாலா தென்னாச்சு. பாவம் வாப்பாக்காரன் காஞ்ச நோஞ்சா மனுஷன். எல்லாத்துக்குமே போட்டு பழக்கப்பட்டவர். அவரோட கதையை மட்டும் கேட்கவா நம்ம பாவமே. அதோட இன்னொரு காரணம் மீக்கி. அவங்கள்ட்ட அந்த முன்னூத்து வீட்டு பொடியன் துபாய் போயிட்டு வந்து வீட்டை உடைச்சி கொண்டு கலர்ஸ் காட்டி கொண்டு அப்சர் அடிக்கியான். காரணம் இப்ப நல்லாவே விளங்குது யூசுப் நானா. சில பேர் ஈக்கியாங்க கொரியாவுக்கு போயிட்டு வந்து முழு ஏரியாவுக்கே கலர்ஸ் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் தாப்பைக்கு அங்கால சைட்லேக்கு இவங்களை போல இந்த சீதைவங்களுக்கு கால்வை வச்சுக்கொண்டு சும்மா நிம்மதியை கேளுமா. அதை பார்த்துக்கொண்டு அந்த 300 பொடியனும் கொரியாவுக்கு போயிட்டு வந்து தானே இந்த காரை எல்லாம் எடுத்து நல்ல பசந்தா ஓடிக்கொண்டிருக்கான். இதையெல்லாம் பார்த்தா பள்ளத்தூட்டு ரிம்ஷாட உள்ளத்துல வெள்ளம் போல ஆசை வராமலாயிக்கும். பொம்பளேண்டா அப்படித்தானே. உங்களோட பேச்சை பார்த்தா பாஸ்போர்ட்டை சமைச்சு என்னையும் பொட்டியே சூட்கேஸை கட்டி வச்சு துபாய் எப்படி போனாலும் தூத்துக்குடிக்கு சரி காரைக்குடிக்கு சரி அனுப்பி வச்சுடுங்க போல உங்களோட பேச்சை பார்க்க போல. நீ அந்த பொடியன் முந்தி ரோட்டை அழுது திரிஞ்சவன் தானே. திரும்பி பார்க்கவும் ஆள் இல்லாம இருந்தவன் தானே. இப்ப பார்க்கணுமே அவனுக்கு போன காலம். இப்ப ஆளுக்கு ஆள் போட்டி கொண்டு கல்யாணம் பேசங்களாய்க்குமே. அது சரி துபாய்க்கு போனா போதுமே. இவங்க தூண்டிலும் கையுமா காத்து கொண்டு இருப்பாங்க. கொக்கு மாதிரி பக்கன்னு பிடிக்கிறது. சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுக்கு போய்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தவங்க
காணி வளவு வாங்கி ஊடு கட்டிக்கொள்ள சுத்தி இருக்கிறவங்கட ஈரக்கொலை இல்லையா பத்துது. உண்மை உண்மை உண்மை. நல்லா படிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைவங்கட படிப்புல மண்ணை வாரி கொட்டுறாங்க யூசுப்னானா. ஏண்ட கூட்டாளி ஒருத்தருக்கும் இதே பீசபீர் தான். அவரோட மவன்ட கூட்டாளி கொரியா போய்த்துட்டு வந்து பஜார்ல கடகாம்பரா 2 வாங்கி போட்டுட்டான். அவரோட மனுஷி அண்டே இந்த கரகரை தான் ஜரமரை தான். அப்படியா? அது மட்டுமா அந்த பொடியன் கொழும்பு தெஹிவலையில பிளட் ஒன்று வாங்குறதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டான். அப்படியா? அந்த செய்தியும் அவர் பொண்டாட்டி காதுல லீக் ஆயிட்டுது. இனி வைக்கோல் பத்தைக்கு வச்ச நெருப்பு மாதிரி உங்களோட கூட்டாளிட மனுஷிட கல்வி புஸ் 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 பத்திக்குமே. இனி 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 பத்தாமிக்குமா தண்ட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வாப்பாட பேச்சையும் தட்டி போட்டு பொடியன் கொரியாக்கு பறந்துட்டான். அதுக்கு பிறகு உமாக்காரிக்கு வாயெல்லாம் நம்ம பல்லாயி நீக்குமே. கையில மடியில சல்லி இனி தாருக்கும் வாயில பல்லுதான் மகனூர், வாயில பல்லுதான் 32 பல்லு. கடைசியில கேளுங்களே, கடைசியில பொடியம் பெய்த்து எண்ணி 6 மாசம் தான் ஐக்கும். வேலையா வேலை, மாடுபடாத வேலை. கடைசியில முள்ளும் தோளுமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்போ உமாக்காரி அது பெரிய கோரி. என்ற பிள்ளைக்கு மட்டும் ஏன்னா இந்த அநியாயம் நடக்கணும், இது அவள்ட முசீபத்து, இவள்ட கண்ணூர் என்று சொல்லி பெரிய ஒப்பாரியாம். எல்லாத்துக்கும் காரணம் நபுசு தான் சாஹிப்னா. போற எல்லாருக்கும் சரி போகுமா? அதுவும் அவங்களோட பாக்கியம்தான். சில பேர் இருக்காங்க தங்களோட மானுக்கு சல்லிக்காத இடத்துல பெரிய சீதத்தோட கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ன்ற பெரிய எண்ணத்தில், அதனால ஆர்ப்பாட்டமா பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப பார்க்குறாங்க. அதென்ன நெஷம்தான். அவங்களுக்கு பசந்தா வெள்ளை பொண்ணு வேணும். இப்படி வெள்ளை பொண்ணு தேடி தேடி மறுவா பிள்ளை தேர்ந்த கேஸ்வல் நிறைய ஐக்கி யூசுப்னா அது வேற கதை. அவங்க பேத்து என்ன தொழில் செய்கிறாங்கன்ட்டு தாருக்கு தெரியுமா? ஆனால் தாருக்கிட்ட கேட்டாலும் மேனேஜர், அக்கௌண்டன்ட், என்ஜினியர், ஓலெவலையும் சரியாக பாஸ் பண்ணாதவன் வெளிநாட்டு போய்த்துட்டு வந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் இல்லாட்டி சிவில் என்ஜினியர். எப்படி அது? அதான் இந்த பாருங்க, என் கூட்டாளி ஒருத்தண்ட மகன் 5 வருஷமா லண்டன்ல தான் ஐக்கான். இப்ப என்னண்டா இப்ப அவனுக்கு தமிழே நினைவில்லையா? தமிழே நினைவில்லாம போற கேசு லெக்கச்சமா ஈக்கி சாஹிப்னா. அன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பொடியன் பிலாக்க மரத்தை காட்டி அங்கே வாட் இஸ் திஸ் ட்ரீ அப்படின்னு கேட்குறான். சிலோன்லேக்குள்ள பிலாக்காவை சுண்டி அவிச்சி ஆக்கி தின்றதெல்லாம் பொடியனுக்கு நினைவில்லை. நெசம் தமிழ் மட்டும் இல்ல, சில பேருக்கு கொஞ்ச நாளையிலேயே ஊருக்குள்ள ஈக்கிய மோகங்களும் இல்லையா, அந்த நினைப்பு இல்லாம போயிடுமா இல்லையா? எல்லாம் கொஞ்சம் கையில மடியில பசைய காட்டியிருந்தான். கை காய்க்கொள்ள மறந்து போன எல்லா தமிழும் நினைவுக்கு வந்துடுமோ? இனி விஷயத்தை கேளுங்களே சொல்லுங்க. இனி ஏண்ட அந்த கூட்டாளில லண்டன்ல இருக்கிற மானாருக்கு பசந்தான வெள்ளக்காரி மாதிரி ஒன்றை தேட சொல்லி புரோக்கர் மாருக்கு பாரம் கொடுத்துட்டாரு. அதோட பசந்தா இங்கிலீஷும் பேசணுமா? அது சரிதான். இனி இங்கிலீஷ் இல்லாம லண்டன்ல போயிட்டு தோது போல கேளுமா? இனி ஏயிலிருந்து Z வரையில எல்லாமே தேடி பார்த்து வெள்ளக்காரி மாதிரி ஒரு குட்டி தேடி பிடிச்சி ஆஹா ஓஹோன்னு மனுக்கு பெரியசா 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணத்தை எடுத்தாங்க. கடைசியில பொண்ணும் கையோட கூட்டி கொண்டு போனவரு எண்ணி எல்லாம் 3 மாசம் தான். என்ன சாஹிப்னா விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்களா? விசா கேன்சல் பண்ணல யூசுப்னா, இவங்கள கிஸ்ஸாவே கேன்சல் ஆகி இப்ப தலாக்கில் வந்து நிக்குது யூசுப்னா. அது என்னப்பா அது கதை? கந்தலாச்சா? கந்தல் இல்ல குட்டி. என்னன்னு சொன்னா வெட்டி போட்டாலும் லண்டனும் வானம் பொடியனும் வானம் என்று சொல்லி நிக்கிறாவா. என்னது தாருக்கு தெரியும் யூசுப்னா, கடலுக்கு அப்பால நிக்கிற நாடகங்கள்ல எத்தனை காட்சி மாத்தம். ஐசரி பசந்துக்கும் சல்லிக்கும் நடந்த சம்பந்தம் தானே. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன். இந்த மாதிரி 1 2 அப்பா எத்தனை கேசிக்கு யூசுப்னா. உங்களோட நோனா மைமும் சொல்ற மாதிரி பசந்துக்கும் சல்லிக்கும் மாட்டின கேஸ்வல் தான் இது. இனியப்பா என்னதானே இருந்தாலும் மிச்சம் பேருவல் குடும்பத்துக்குள்ள ஈக்கிய கஷ்டத்துக்கு தானே நீ வெளியே போறாங்க. அப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் ஈக்காங்க. ஆனா அடுத்த வீட்டை முன்னூத்து வீட்டை பார்த்து
படிப்புட வாயில வாழ்ற வாழ்க்கையில மண் அள்ளி போட்டு வானான்னு சொல்ல நான் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் ஈக்காங்க மைமோன். ஆனா அடுத்த வீட்டை முன்னூத்துட்ட பார்த்து படிப்புட வாயில வாழ்ற வாழ்க்கையில மண் அள்ளி போட வானன்னு தான் நான் சொல்றேன். என்ன இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடணும் சைவனானா. அதுக்கு பிறகு என்னத்தை இந்த என்ன பிரயோஜனம்? எல்லாமே பக்கல் தான், சிக்கல் தான். ஓ மைமூன் 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 தாரோ கதவை தட்டுமாய்க்கு தாரு இங்க இருந்து கொண்டு தாரு கேட்டா சரி வரும். பேத்து பாருங்கப்பா, பேத்து போங்க, பேத்து பாருங்க, பிச்சு பேத்து பாருங்க. சரி சரி இருங்களேன் நான் தாரன் சொல்லி பார்த்து போட்டு வாரன். எங்கட மாஸ்டர் வந்திருக்காரு. வாங்க 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 மாஸ்டர், வாங்க வாங்க மாஸ்டர். காலத்துக்கு நீங்க மட்டும்தான் குறைச்சலா இருந்தீங்க. இருங்க இப்படி இருங்க. இந்த நேரத்துல எங்க மாஸ்டர் வைத்து வாரீங்க நீங்க? ஏண்ட மகனோட கனடா வலிக்கிற குத்துஸ்னான பேர் நிக்கிறான், ஊருக்கு வந்திக்கான். அவனை சந்திக்கு தான் போனேன். இந்த குத்தூஸ் நானோட பேர் அந்த கல்யாணம் முடிச்ச கையோட அந்த குட்டியும் கூட்டிக் கொண்டு கண்டாக்க போனோம் தானே. என்ன 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 எல்லாரும் வந்திக்காங்களா? பொண்ணு வந்திக்காங்களா? அது பெரிய கதை யூசுப்டானா. என்ன அது? பொடியனு சின்ன வயசு, குட்டியும் சின்ன வயசு, பெரிசா அனுபவம் ஒண்ணும் இல்லதானே. அதோட குட்டி செல்லமா வளர்ந்த புள்ள வீட்டுல குசினிக்கு எத்தனை ஜனலிக்கு கூட தெரியும். தும்முக்கட்டையை கையால தொட்டதே இல்ல, எப்பவுமே லேப்டாப் தட்டி கொண்டிருக்கதான் வேலை. அதனால சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய சண்டை, எப்ப பார்த்தாலும் கடையில சாப்பாடு. இது அவனால பொறுக்கலாம். அடக்கி 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 அமுக்கி இருந்த எரிமலை ஒரு நாள் வெடிச்சிட்டுது. இங்க பாருங்க சிம்லா, எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல சாப்பாடு திண்டு எனக்கு அழுத்து போயிட்டுது. எவ்வளவு செலவு, இதுக்கெல்லாம் காசு உங்களோட வாப்பா அனுப்பி கொண்டு அழிக்கிறாரு. குட்டி எல்லா குக்கரி கோர்ஸும் படித்தவ, இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் எல்லாம் படித்தவன்டாங்க. கடைசியில் ஒரு முட்டை கோர்ஸும் இல்லை. இந்தாங்க சும்மா எங்கட டடாக்கும் மம்மிக்கும் நீங்க ஏசவானாம். பெரிய இன்ஜினியர்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சு போட்டு சும்மா அடக்க பாக்குறீங்கன்னா 2 நாள் டைம் தாரேன். அதுக்குள்ள என்ன ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுங்க. நீங்க வராட்டிங்க வயல நான் போயிடுறேன். இப்படி அந்த குட்டி பொடியனை பயமுறுத்திட்டான். இனி சொல்லுங்க மாஸ்டர். அவ சொல்ற அவசரத்துக்கு செய்ய வயலும் பொடிய பேசாம இருந்துட்டான். குட்டி பொல்லாத முரண்டுக்காரி. 2 நாளாயும் விஷயம் நடக்கல. குட்டி சிலோனுக்கு பாஞ்சிட்டான். இன்னைக்கு பாருங்க மாஸ்டர், அதிகமானவங்க போற நாட்டுல அங்குள்ள கலாச்சாரத்துக்கு வாழ பாக்குறாங்க. மார்க்கத்தை பத்தின பயம் கொஞ்சம் கூட இல்ல. இனி வாழ்க்கையில கடைசி வரையில நிம்மதியே இல்ல மாஸ்டர். இதோட கேளுங்களே, இன்னொரு விஷயத்தையும் கேளணும். படிப்புக்காக அதிகமானவங்க இந்த வெளிநாட்டு போறாதானே இந்த பொடிய மாதிரி பேத்து கொஞ்ச நாள் அந்த நாட்டு கலாச்சாரத்தோட மூழ்கி போறாங்க. ஐவேல தொழுக, நோம்பு, அல்லா பத்தின பயம், அது எல்லாம் மாலேட்டு விலகி போகுது. தர்க்கம் பண்ணலையே வராங்க. நினைக்கிற நேரம் நெஞ்சு பத்துது. ஓ மாஸ்டர், நாங்க வெளிநாட்டுக்கு போறவங்கட ஒரு பக்கத்தை தான் பாக்குறோம். மறுபக்கம் எவ்வளோ பயங்கரமா ஐக்கியம் மாஸ்டர். பாருங்க, இந்த ஜப்பான், கனடா போன்ற நாடுகள்ல 16, 17, 18 வயசானவங்களுக்கு சரியான சுதந்திரம். பெற்றோர் கண்டிக்கவே மேலா. இப்படி ஒரு நிலைமையில இவங்க கிட்ட தீனை பத்தி பேச்சு எதிர்பார்க்க இயலும். கண்காணிப்பு இல்லாமல அவனோட போக்குல விட்டுறது இந்த கண்ணை கட்டி பால் கிணத்துல போட்ட மாதிரிதான். இதை பத்தி அங்க இருக்கவங்க எந்த கல்ச்சனையும் எடுக்க இல்லையா மாஸ்டர்? நான் அறிய சில இஸ்லாமிய அமைப்புகளின் சம்பந்தமான கருத்தரங்கள் நடத்திட்டு வர்றாங்க. நல்ல மாத்தமும் காண்றாங்க. பெருமிதப்பட வேண்டிய விஷயம். எல்லா செல்வத்தை விட முக்கியம் அல்லாவுக்கு பயந்து வாழ்ற எண்ணத்தை அவட மனசுல விதைக்கணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குமா சார், வெளிநாட்டுக்கு போனோடனே காசு, பணம், காரு, பங்களா கண்ணோடனே அல்லா அப்படியே மறந்துடுறாங்க, மார்க்கத்தை மறந்துடுறாங்க, தன் இஷ்டப்படி வாழ பழகிக்கிறாங்க. மாஸ்டர், நாங்க இவ்வளவு நேரம் வெளிநாட்டுக்கு போறவங்க ஒரு சைட்டை பத்தி தான் நாங்க பேசி கொண்டிருந்தோம். நீங்க மற்ற சைட்டையும் காட்டி எங்களை என்ன யோசிக்க வச்சுட்டீங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டீங்க மாஸ்டர். நீங்க சந்தோஷம். அப்ப யூசுப்னா சாயிப்னா நான் போயிட்டு வாரேன். என்ன மாஸ்டர், என்ன விட்டுட்டு போறீங்க? நானும் வாரேன் மாஸ்டர், கூட்டு போங்க என்ன. சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள்: கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நொய்ரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். பிரதி AHM மர்லின். நிகழ்ச்சி தயாரிப்பு
ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.